முதலாளி அம்மா எப்படி இருக்கீங்க? இந்த சினிமா துறையில் 45 வருஷமா சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். இத்தனை வருஷ சினிமா பயணத்தில் என்னால் இன்னமும் மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, திரையில உங்களை முதல்ல அம்மான்னு கூப்பிட்டவன் நான் தான். ஞாபகம் இருக்கா? வைதேகி காத்திருந்தாள். அதான் நீங்கள் அம்மாவை நடித்த முதல் படம். அதே நேரம் இண்டஸ்ட்ரியில் உங்களை முதலாளி அம்மான்னு கூப்பிட்டவனும் நான் தான். ஏன்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஒரே படம் அன்னை என் தெய்வம். அதுலேயும் ஹீரோவாக நடித்தது நான் தான். உங்கள் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ படம் நடிச்சிருந்தாலும் என்னை அழகாகவும் ஸ்டைலாகவும் மாற்றினது நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணா உங்கள் தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு பல தடவை என் மனைவி பிரேமலதா கிட்ட பேசியிருக்கேன். எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் எடுத்த வேலையை பக்தியோடு செய்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு. நீங்கள் 45 வருஷம் மட்டும் இல்லை, உங்கள் நடிப்புக்கும் திறமைக்கும் இன்னும் 50-60ன்னு தாண்டி போய்கிட்டே இருக்கணும். நான் மட்டும் இருந்திருந்தா உங்களோட இந்த பாராட்டு விழாவை நானே நடத்திருப்பேன். உங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் உங்களை விட்டு எங்கேயும் போகலை, எப்பவும் உங்கள் கூட தான் இருக்கேன். முதலாளி அம்மா, உங்களை மாதிரி நல்லவங்க மனசில் நான் எப்பவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பேன். எதுக்கு வந்தாலும் அதை விட்ட பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளில் மனம் நிறைந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உடல் ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடனும் நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. பிரேமலதா மேம் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தருணத்தில் உங்களை மேடையில் அழைப்பதில் எங்களுக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சி. சாதாரண நடிகையாக இருந்த என்ன ஒரு ப்ரொடியூசராக ஆக்கினது வந்து கேப்டன் சார் தான். அவர் எப்போவுமே அந்த படம் நான் ப்ரொடியூசர் ஆனதுலேருந்து என்னை வந்து முதலாளி அம்மன் தான் கூப்பிடுவார். அது இங்கே கேட்டவுடனே அவரோட வாய்ஸ் கேட்டவுடனே எனக்கு ஒன்றும் பேசவே வரல. அவருடைய ஸ்தானத்துலேருந்து அண்ணி வந்து என்னை வாழ்த்துனது, அவரே வந்து வாழ்த்தின மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப நன்றிங்க அண்ணி, ரொம்ப ரொம்ப நன்றி. அவரை பற்றி நிறைய பேசணும், அதுக்கே ஒரு விழா எடுக்கணும். பிரேமலதா மேம், உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள். திரையுலகை சேர்ந்த அனைவருக்கும் முதல் கண் கேப்டன் சார்பாகவும் எனது சார்பாகவும் என் மகன்கள் சார்பாகவும் எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் வந்து என்கிட்ட எத்தனையோ முறை வடிவுக்கரசி அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கார். கேப்டன், நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி, அம்மா சொன்ன மாதிரி, அவங்களுடைய திரைப்படத்தில் அவங்கள ப்ரொடியூசர் ஆக்கி அன்னை என் தெய்வம் அப்படின்ற படத்தில் கேப்டன் ஹீரோவாக நடித்தார். அதுக்கப்புறம் தவசி, எங்கள் அண்ணா போன்ற பல திரைப்படங்களில் அம்மாவுடன் இணைந்து கேப்டன் நடித்தார். அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் எப்பவுமே கேப்டனுக்கு உண்டு. நான் ஆஃபீஸில் இருந்தப்போ தான் வந்தாங்க, வாங்க கேப்டன் கோவிலை போய் பார்க்கலான்னு சொன்னேன். அந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் இன்னும் நம்ம கூட தான் இருக்கார், அவர் எங்கேயுமே போகலை. இப்போ ஆஃபீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன், ஆனால் என் மனசில் அவர் வீட்டில் இருக்காருன்னு நான் நினச்சிக்கிறேன். நான் வீட்டில் உங்களை சந்தித்தா அவர் ஆஃபீஸ் போயிருக்காருன்னு நான் நினச்சிக்கிறேனே ஒழிய அவர் நம்ம கிட்ட இல்லை என்பதை நான் எந்த நிமிடமும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால் நான் அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க ஃபீலிங்குக்கு நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அவங்க அன்புக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். நான் இன்றைக்கி வந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், கேப்டன் அவங்க மேலே வச்சிருந்த மரியாதையும் அம்மா அவர்கள் கேப்டன் மீது வைத்திருந்த மிகப்பெரிய அன்பும் பாசமும் தான் இன்னைக்கு இந்த மேடையில் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். 45 இயர்ஸ் சினிமாவில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை படைத்து இன்னைக்கு சிறப்பாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், டெடிகேஷன் டு த ஒர்க்.
அந்த டெடிகேஷனும் அந்த நம்பிக்கையும் அவங்க இன்னும் நீண்ட ஆயுளோடு இருந்து திரையுலகுக்கு அவங்க செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது. எனவே மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி கேப்டன் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு அனைத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூம்மா.